Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம GV Computers சேனல்ல நிறைய டாபிக்ஸ் பத்தி நம்ம பேசியாச்சுங்க. அதாவது PC builds, components, gaming laptops, normal laptops, gaming accessories, gaming gadgets, monitors and keyboards. நம்ம நிறைய விஷயத்தை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுசான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்டர்ஸ். இப்போ வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் சீசன் ஆரம்பமாயிருச்சுங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் பிரிண்டர்ஸ் இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வீட்டில் ஒரு பிரிண்டர் இருந்தால் தான் முடியும். எதுக்கு எடுத்தாலும் வந்து ஜெராக்ஸ் ஷாப்க்கு ஓடிட்டு இருக்க முடியாது. அதுவும் ஒரு கலர் பிரிண்டர் மஸ்ட்டாக தேவைப்படுது. இது இல்லாமல் நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து கலர் பிரிண்டர் மஸ்ட்டாக தேவைப்படுதுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி பிரிண்டர் வந்து பேசிக் லெவல் ஆஃப் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க. இப்போ பிரிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக 4 மேஜர் பிராண்ட்ஸ் இருக்குங்க. HP, Epson, Canon அண்ட் பிரதர். இந்த 4 மேஜர் பிராண்ட்ஸில் தான் நம்ம வந்து எல்லா மாடல்ஸும் சூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம இங்க் டேங்க் பிரிண்டர்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸில் தான் நம்மளுக்கு கலர் பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம லேசர் அப்படின்னு போனோம்னா இட்ஸ் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் லேசர் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ், வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எதனால வந்து நம்ம இங்க் டேங்க் போகிறோம்னு சொல்லி இன்னும் நம்ம பேசும்போது டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் நம்ம வந்து ஒரு 4 பர்டிகுலர் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈச் பிராண்ட்லேருந்து ஒவ்வொரு மாடல், அதாவது சிமிலர் ஃபீச்சர்ஸ் அண்ட் சிமிலர் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மாடல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இது எதனால் இது எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹெச்பியில் அப்படின்னு பார்த்தோம்னா 585 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்க்க போகிறோம். அண்ட் எப்சனில் L3250, கெனானில் G3010 அண்ட் பிரதரில் T520W. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, கலர் பிரிண்டர்ஸ், எல்லாமே கலர் பிரிண்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வைஃபை வந்துடுது. இந்த வைஃபைனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொபைல்ல இருந்தே வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு பிரிண்டருக்கு வந்து பவர் ஆன் மட்டும் பண்ணால் போதும். சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை, லேப்டாப்ஸ் எதுவுமே தேவையில்லை. மொபைல்லேருந்து டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது PDF வருதுன்னா ஈஸி டு பிரிண்ட். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்பியோட 585 பிரிண்டர் தாங்க எடுத்திருக்கோம். எதுக்காக இந்த பிரிண்டர் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இதான் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரிண்டர் ஏற்கனவே. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பிரிண்ட் கொடுக்கறது, அதாவது சிஸ்டமே இல்லாமல் ஃபோன்லேருந்து எப்படி பிரிண்ட் கொடுக்கறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே வந்து மேலே நம்மளுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது வைஃபை பட்டன், நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங்காக, அதாவது இங்கே வந்து நம்ம ஏதாவது பேஜ் வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அந்த ஸ்கேனிங்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெராக்ஸ்க்கு வந்து கலர் ஜெராக்ஸ் வேணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா அப்படிங்கிற 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேன்சல் பட்டன், நார்மலாக வந்து ஏதாவது கொடுத்துருப்போம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ கேன்சல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆன் அண்ட் பவர் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவும் இங்கே மேலே வந்துடுது. ஸோ நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் வேணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஜெராக்ஸ் வேணுமா 3 ஜெராக்ஸ் வேணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே டிஸ்பிளேவும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேசிக் பிரிண்டரில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேப்பர் ஃபீட் எங்கே பண்ணோம் அப்படின்னா பின்னாடி தாங்க. இப்போ பின்னாடி இதை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மார்க்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ A4னா இங்கே, லீகல்னா இங்கே, நம்மளுக்கு A5 வேணும்னா எங்கே வைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து நம்ம பேப்பர் சைஸுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிட்டா அந்தந்த ஷீட்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு பிரிண்டிங் வர இடம் இருந்தாங்க. இங்கேருந்து நீட்டாக பிரிண்ட்ஸ் வந்துடும். அண்ட் இன்னொன்று வந்து மெயினாக இங்கே வந்து கலர்ஸ், அதாவது பிளாக், சியான், மெஜந்தா அண்ட் எல்லோ, இதில் வந்து எவ்வளோ இங்க் லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயே காட்டிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா, எந்த கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த டவுட்டும் வராமல் ஈஸியாக நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இதை ரீஃபில் பண்ணுறது இன்னும் ஈஸிங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் புஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதை உள்ளே தள்ளிடுவோம். எஸ், இது டோட்டலாக நம்மளுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, சியான், மெஜந்தா, எல்லோ. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே அந்தந்த கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிளாக் இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த பாட்டில் வருங்க. பாட்டில் கேப்பையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், ஃபுல் இங்க் வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் நம்ம பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் இட், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் பண்ணோம்னா இட்ஸ் சிம்பிள்.
ஸோ இந்த பிரிண்டரை நம்ம ஃபோனில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துலாங்க. இது வைஃபை பிரிண்டர் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வைஃபை சிம்பிளை ஆன் பண்ணிக்கணும். ப்ளூ கலரில் வருதுங்க. ஸோ இட்ஸ் விசிபிள், நம்மளுக்கு வைஃபை ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணிடலாம். வைஃபைக்குள்ளே போயிட்டோங்க. வைஃபைல போனோடனே இந்த பிரிண்டரோட நம்பர் காட்டுது, அதாவது ஸ்மார்ட் டேங்க் 580 590 அப்படின்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் பட்டன் ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வைஃபை அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம், அதாவது ஒரு 5 செகண்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். 6.5 hours later. எனக்குன்னு மட்டும் நடக்குதா? நீங்களாம் பண்ணும்போது வருது, எனக்கு நான் பண்ணும்போது வர மாட்டேங்குது. மூஞ்சி சார் மூஞ்சி. கட். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வைஃபை சிம்பிள் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதுலேயே வந்து பிரிண்ட் அவுட்டாக வந்துடுது. எஸ், இங்கே வந்து நம்மளுக்கு வைஃபை டைரக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் இதே இன்ஃபர்மேஷன் வந்து 2 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இதுல வந்து வைஃபை டைரக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் அப்படின்னு காட்டிருச்சு. உள்ளே போனோடனே பாஸ்வேர்ட் பண்ணணும். சூப்பர். இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து இந்த பிரிண்டரோட கனெக்ட் ஆயிடுச்சுங்க. சும்மா என் கையில் இருக்கிற ஒரு இன்வாய்ஸை வந்து நான் பிரிண்ட் தரேன். உள்ளே போனோடனே எல்லாமே கேட்குதுங்க. கலரில் வேணுமா நார்மலில் வேணுமான்னு. நம்ம வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போதும். அண்ட் சைஸ் ஆஃப் தி பேப்பர் A4 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே. அண்ட் மீடியா குவாலிட்டி நார்மலாக பெஸ்ட்டில் வேணுமான்னு அதை நம்ம நார்மலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மீடியா டைப்புன்னு ஒன்று இருக்குங்க இங்கே. ஸோ மீடியா டைப் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேப்பர் கிளாசி ஷீட் அப்படின்னு வருதுங்க. கிளாசி ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ ஷீட்ஸ். நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இதில் கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கிளாசி பேப்பர்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த A4 ஃபோட்டோ ஷீட்டில் வந்து சூப்பராக நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்ஸும் வரும், அதாவது ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்ஸு. அதை நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து ஜஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இப்போ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். pretty ஃபாஸ்ட்டுங்க. நம்ம கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் தாங்க, வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ்னால ஈஸியாக பிரிண்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாகவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸல் ஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நம்ம பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்ம ஃபோன் வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரிண்டரில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்கேன் காப்பி இருக்குன்னு சொல்லியிருந்தோங்க. அதே மாதிரி ஸ்கேன் வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் ஜெராக்ஸும் இதில் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஒரு பேப்பர் வச்சுருக்கோம். இந்த பேப்பரை வச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும் அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட் அழுத்தினோன்னா போதுங்க. எஸ், ஸோ ஏற்கனவே அது பிரிண்ட் ஆனதுனால பிரிண்ட் ஆனதுக்கு மேலேயே பிரிண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் ஜெராக்ஸ்க்கான ஈஸியான வழிங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பிரிண்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இங்க் டேங்க் அப்படின்னு பொறுத்த வரைக்கும். எப்படி இந்த காஸ்ட் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்க் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்க் பாட்டில்ஸோட எல்லா காஸ்ட்டையும் எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் இது எவ்வளோ தருதுன்னு பார்த்தோம்னா அதோட கால்குலேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இங்க் மட்டும்தாங்க. இங்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பிளாக் வந்து அரௌண்ட் 460 rupees வருது. அண்ட் கலர் வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு 650 rupees வருது. ஸோ 460 rupeesல எத்தனை பேஜஸ் எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு வருங்க. ஹெச்பி கிளைம் பண்ணுறது வந்து 6000 பேஜஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு A4 ஷீட்டில் 30% டெக்ஸ்ட் கவரேஜ் இருக்கும்போது இந்த 6000 பேஜஸ். அதுவே நம்மளுக்கு வந்து 70% 60% நம்ம எடுக்கிறோம், நம்ம ஃபாண்ட் சைஸ் பெருசாக வச்சுருக்கோம், போல்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக கவரேஜ் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 4000 to 4500 பேஜஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர் பேஜ் பிரிண்டிங் காஸ்ட் மட்டுமே அரௌண்ட் 12 பைசே வருதுங்க. 11 to 12 பைசே அப்ராக்ஸ். அண்ட் நம்மளோட ஒரு A4 ஷீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 50 பைசே வரலாம். ஏன்னா ஒரு 250 rupees வருது. ஒரு 500 ஷீட் பண்டில் எடுத்தோம்னா 50 பைசே வரும். ஸோ டோட்டலாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து
60 பைசே வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மச் சீப்பர் தான். அதுவே வந்து கலர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கலர் சேர்த்தே நம்மளுக்கு 6000 பேஜஸ் தான் நம்மளுக்கு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மெஜந்தா, எல்லோ, சியான் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் நம்ம காம்பினேஷன்ஸில் கொடுப்போம். எந்த ஒரு கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்தாலும் எல்லோட காம்பினேஷன் தான் பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு டோட்டலாக 6000, நம்ம ஒவ்வொரு கலரும் 600 ருபீஸ் அப்படிங்கிறப்போ டோட்டலாக 3 கலர்ஸ்னால் 1800 ருபீஸ் வருது. 1800 வந்து ஒரு 4000 பேஜஸ் அப்படின்னா நம்மளுக்கு அது மட்டுமே 40 பைசே ஆகிடுங்க. ஸோ 1 ரூபி to 1.2 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கலர் பிரிண்ட் அவுட்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து சூர்யா, அதாவது நம்ம டீமில் இருக்க சூர்யா வந்து டோட்டலாக வந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காரு என்கிட்ட. இது தாங்க டிஃப்ரென்ஸு இந்த 4 மாடலுக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொன்னாலே அவங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட் ஸ்பீட் ஃபஸ்ட்டுங்க. இப்போ கெனானோட G3010 அப்படின்னு பார்த்தோம்னா 18 ppmங்க, அதாவது பேஜஸ் பர் மினிட். அதுவே வந்து நம்மளுக்கு 585 ஹெச்பியோட 585 அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 12 ppm. இது எல்லாமே பிளாக்குக்கு தான் சொல்கிறோங்க. கலர் எடுத்தோம்னா இட் டிஃபர்ஸ். ஏன்னா நம்ம ஃபோட்டோ கொடுத்தோம்னா அது அதிகமாக ரொம்ப ஸ்லோவாக வரும். டெக்ஸ்ட்டே வந்து கலரில் கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ கலர் பற்றி நம்ம பேசவே இல்லை. அது வந்து 18, இது வந்து 12. அண்ட் Epson 3250 அப்படின்னு பார்த்தோம்னா 10 ppm தான் வருதுங்க. அண்ட் பிரதர் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்சோ 10 ppm தான். ஸோ Epson அண்ட் பிரதர் வந்து எப்பயுமே வந்து இட்ஸ் சிமிலர் டெக்னாலஜிங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து நம்மளுக்கு ஹெட் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெட்டில் இருந்து தான் வந்து பிரிண்டிங்கே வந்து எல்லாமே ஆகும். கலர் அண்ட் பிளாக் ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஹெட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஹெட்டு போயிருச்சு, அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது ஹெட்டை மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் அ சிங்கிள் இதுவாக மாற்றணும். பிளாக் போயிடுச்சுனாலும் டோட்டலாக ஒன்றா தான் மாற்றணும், கலர் போயிடுச்சுனா ஒன்றா தான் மாற்றணும். இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 4500 ருபீஸ் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா. அதுவே வந்து ஹெச்பி அண்ட் கெனான் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே செப்பரேட் ஹெட்டாக கொடுத்துருப்பாங்க, கலருக்கு பிளாக்குக்கு. ஸோ எது ஒன்று போனாலும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்டோட காஸ்ட்டும் வந்து இட்ஸ் மச் சீப்பர். இட்ஸ் அரௌண்ட் 1800 to 2000 ருபீஸ் தான் வரும் ரெண்டுக்குமே, அதாவது ஹெச்பி அண்ட் கெனான் பார்க்கும்போது. இதுதான் வந்து டெக்னாலஜி வைஸ் டிஃபரன்ஸுங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட் ஷீட் கெப்பாசிட்டி. கெனான்ல வந்து 150 ஷீட்ஸ் வைக்கலாங்க, ஹெச்பியில் வந்து 100 ஷீட்ஸ் தான் வைக்க முடியும். எப்சன்ல 100 ஷீட்ஸ், பிரதரில் வந்து 250 ஷீட்ஸ் வைக்கலாம். பிரதரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே எல்லாமே மேலே இருந்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டாப்லேருந்து வச்சா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரதரில் வந்து நம்மளுக்கு எல்லாமே இன்புட் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரேல வச்சோம்னா அதுவே வந்து பிரிண்டே வரும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருக்கும் பிரதரில். இப்போ இதோட வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வாரண்டி அப்படி இல்லைன்னா 30,000 பேஜஸ் அப்படின்பாங்க, விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஸோ 30,000 பேஜஸ் நீங்கள் 7 மாதத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வாரண்டி வாய்ட் ஆகிடும், அவ்வளோதான். 1 இயர் இருக்குன்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி பிராண்ட்ஸ். இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து 1 இயர் ஆர் 30,000 பேஜஸ் தான் சொல்லுவாங்க. சில மாடல்ஸ், அதாவது நம்ம வச்சிருக்கிறது HP 585, அதுவே HP 580 அப்படிங்கிற மாடல் பண்ணோம்னா 2 இயர்ஸ் ஆர் 30,000 பேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பேஜஸ் நம்ம எடுக்கிறது கம்மியாக தான் இருக்குது, நான் வந்து லைஃப் வச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி மாடல்ஸ் போனோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எப்சன்லேயும் வந்து 3250 நம்ம சொல்லியிருந்தோம். 3260 வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அண்ட் 3560 ஒரு மாடல் இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸோட வரும். அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து நெக்ஸ்ட் லெவல் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா டியூப்ளெக்ஸ் ஆப்ஷனோட வருங்க. டியூப்ளெக்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு டபுள் சைட் பிரிண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சிங்கிள் சைட் பிரிண்டிங் அப்படின்னா நம்ம பேப்பர்ஸ் வைப்போம். பேப்பர்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் முடிஞ்சு அது பிரிண்ட் எடுத்து முடிஞ்சுன்னா வர பேப்பரை எடுத்து திருப்பி இப்படி வைப்போம் நம்ம. ஸோ இப்படி திருப்பி வைக்கணும்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், ஒவ்வொரு தடவையும் எடுத்து திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு பதிலாக வந்து டியூப்ளெக்ஸ் ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து டாப் அண்ட் பாட்டம் பேஜ் பிரிண்டே வந்துடும். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் பிரிண்டர்ஸ் வரும். இதோட ஒரு 2000 to 3000 ருபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 4 பிராண்டோட ப்ரைஸிங் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க. இட்ஸ் ஆல் வந்து ஒரு 500 to 800 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. கெனான் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அரௌண்ட் 14,200 ருபீஸ் வருது. எப்சன் 3250 வந்து நம்மளுக்கு 13,500 ருபீஸ் வருது. HP 585 அரௌண்ட் 13,300 13,500 தான் வருது. அண்ட் பிரதர் வந்து 14,000 ருபீஸ் வருது, 14 to 14,200. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரிவைலிங் ப்ரைஸஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஊரில் எந்த சர்வீஸ் சென்டர் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பெட்டராக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இன்டேங்க் பிரிண்டர்ஸும் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு செலவு வைக்கும். ஒரு ஹெட்டு போகிறதோ இல்லை ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதாவது பிரிண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த செலவு வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் சர்வீஸ் சென்டர் எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த பிரிண்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து யாருக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரிண்டர்ஸுமே வந்து ஹோம் யூசேஜுக்கு ஃபுல்லாக சூட் ஆகுங்க. அண்ட் ஆஃபீஸ் யூசேஜ் வந்து ஹெவியாக இல்லை, அதாவது நம்ம ஒரு சிஇஓ கேபினில் வைக்க போகிறோம், ஒரு நாளைக்கு வந்து 10 பேஜ் 15 பேஜ் தான் எடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரிண்டர்ஸும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹெவி டியூட்டி பிரிண்டர்ஸ் சொன்னால் இதோட ஹையர் ரேஞ்சு, ஹையர் வாரண்டி, ஹையர் நம்பர் ஆஃப் பேஜஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரிக்கு தனி மாடல்ஸே இருக்குது, தனி செக்மெண்ட் அது. ஸோ அதுக்கு போயிடலாம், இல்லை லேசருக்கு போகணும். ஸோ இது வந்து யாருக்குன்னா பேசிக் யூசேஜ், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 பேஜ் 30 பேஜ் எடுக்கிறோம், ஒரு 40 பேஜ் மேக்ஸிமம் எடுக்கிறோம் அண்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும். அண்ட் இங்க் டேங்க் கூட இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே இங்க் இருக்கிறனால நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கறது மஸ்ட். அதுவும் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹெட்டோட ஃப்ளோ வந்து எப்பயுமே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பிரிண்டர்ஸில் வந்து பேசிக்காக வந்து அது இங்க் டேங்க் பிரிண்டர்ஸில் சர்வீஸ் இஷ்யூ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. உங்கள் இதில் எந்த சர்வீஸ் சென்டர் பெட்டராக இருக்கோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த இஷ்யூவை நீங்கள் ஈஸியாக நீங்கள் போக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க் கீழே இருக்குங்க. இந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜிவி கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்மகிட்ட இன்னும் ஒரு சர்வீஸ் டீம் இருக்காங்க. ஸோ எந்த பிரிண்டராக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். வாரண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிரிண்டர்ஸ்க்கு கால் லாக் பண்ணி கம்பெனி பர்சன்ஸை டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வர வச்சிடலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வர வச்சிடலாம். வாரண்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பெட்டரான சர்வீஸ் பீப்புளையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஹெச்பியை மட்டும் தான் காட்டியிருக்கோம், மற்றதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி டெமோ காட்டல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல் தி சேம் ப்ராசஸ் தாங்க. ஒவ்வொரு இதுலையும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே அப்படியே டெமோ காட்டிடலாம், எப்படி பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே நம்ம காட்டிட்டோம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இட்ஸ் அ சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு எந்த பிராண்ட் ஓகே, எந்த பட்ஜெட்டில் ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து டவுட்ஸ் இருக்குது, வெப்சைட்டில் போய் வாங்கணும் அப்படின்னாலும் எந்த பிரிண்டர் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க்கும் கீழே இருக்குங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து வெளியூரில் இருக்கேன், கால் பண்ணி கேட்கணும்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், பிசி பில்ட் வீடியோஸ், காம்பனன்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.